பேரவை தொடங்கினதுமே சட்டப்பேரவை மையத்திற்கு சிரிப்போட வந்த சிஎம் விஜய் வணக்கம் வைக்க டிவிகே எம்எல்ஏக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதில் வணக்கம் வைக்க அவை தொடங்குச்சு. அவை தொடங்கினதும் சிஎம் விஜய் தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. அதாவது கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளில் அதனுடைய நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமா முதல்ல பாடப்பட வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். தமிழ்ன்றது ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம்மளுடைய உயிர். தமிழுக்கு ஒன்றுனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்றா வரும் அப்படின்னு சொன்னவர் வேறுபாடுகளை கடந்து தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமாக மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரு, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தீர்மானத்தை திமுக ஆதரிச்சது. 1970, 2025 திமுக அரசாங்க நடவடிக்கையை பட்டியலிட்ட முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வச்சாரு. அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்புமிகு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவை தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான, உறுதியான, இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டவடிவமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். தொடர்ச்சியா அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்தை வரவேற்றாரு. அடுத்ததா காங்கிரஸ் வரவேற்றுச்சு. சட்டப்பேரவையில் தமிழ் மகனே அப்படின்னு சிஎம் விஜய காங்கிரஸ் எம்எல்ஏ உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெகுவா பாராட்டினது தனி கவனம் பெற்றுச்சு. வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனால் தமிழே தமிழ் மகனே தமிழகத்தின் முதல்வரே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் 8.5 கோடி தமிழக மக்களால் முழுமையாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பேச்சுக்கு மத்தியில் மத்திய அரசு அறிவிப்பால தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு விஸ்வநாதன் பேசினாரு. அப்ப குறுக்கிட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதை அப்புறமா பார்த்துக்கலாம், வரவேற்று மட்டும் பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். பாரம்பரியமாக பாடப்பட்டு வந்த நமது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது உறுப்பினர் தீர்மானம் தெளிவாக எந்தெந்த இடங்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் என்று சொல்லிய பிற செய்திகளை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதை ஒட்டி வரவேற்று மட்டும் நீங்கள் பேசுமாறு. இந்த தீர்மானத்தை வரவேற்று பேசின விசிக அமைச்சர் வன்னியரசு எதிர்தரப்பிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கான அந்த மேஜை ஒலி சத்தமாவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நாங்களும் வரவேற்க தான் செய்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து ஒரே குரல் ஒலிச்சுது. இந்த பக்கம் இருக்கின்ற பெருந்தகைகள் மட்டும்தான் கைதட்டி அல்லது மேசையை தட்டி வரவேற்றோம். ஆனால் எல்லோரும் அதை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை, அந்த தீர்மானத்தை வரவேற்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம். அந்த அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். மகிழ்ச்சி, வரவேற்றால் மகிழ்ச்சி.
சிபிஎம் செல்லசாமி பேசினப்ப சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ எம்எல்ஏ மாரிமுத்து பேசினப்ப மத்திய அரசு மாநில கலாச்சாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்றத தீர்மானத்தில் வலியுறுத்த கேட்டுக்கிட்டாரு. நான் நடக்காத செயலை பேசவில்லை, பல்கலைக்கழகத்தில் நடந்ததை சொல்லுகிறேன், கவலைப்பட்டவர்கள் பகுதியில் என்று நான் சொல்லுகிறேன். அதே போல ஒன்றிய அரசு மாநிலங்கள் பின்பற்றுகிற தனித்துவமான மரபுகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, தனித்துவமான பண்பாடுகள் இருக்கிறது. அதன் மீது ஒன்றிய அரசு தலையீடுகள் கூடாது என்பதனை இந்த தீர்மானத்தில் திட்டவட்டமாக சொல்லப்பட வேண்டும், உறுதிபட சொல்ல வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன், ஆதரிக்கிறேன். இறுதியா தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் அப்படின்ற தீர்மானம் ஒருமனதா நிறைவேறுச்சு. சிஎம் விஜய் தனி தீர்மானம் எதிர்ப்பில்லாம அனைத்து கட்சிகளோட ஆதரவோட ஒருமனதா நிறைவேற்றப்பட்டுச்சு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதன் தொடர்ச்சியா வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்குச்சு. விவாதத்தை தொடங்கின திமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நாங்களாம் அமைச்சராக இருந்தப்ப பரபரப்பா இருப்போம், ஆனா நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க அப்படின்னு கலகலப்பா பேச தொடங்கினாரு. அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் ஆனந்த் என்ன சொன்னார்னா, நாங்களாம் தினசரி டென்ஷனா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவையில விறுவிறுப்பு தொற்ற தொடங்கிச்சு. இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். தொலைக்காட்சியை பார்த்து விட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார், அவர் பிஸியாக இருக்கார். 5 வருஷம் விவசாயிகள் போராட்டம் இல்லாத அரசை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அதற்கு விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது உங்க அரசு தானே அப்படின்னு சொல்றாரு நிர்மல்குமார். அதற்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பதில் கொடுக்க அரங்கமே கலகலத்துது. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. வறட்சி திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியில் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். திமுக அரசுல அமைச்சர்கள் எல்லாம் விவசாயிகள், அவங்களுக்கு விவசாயிங்க பிரச்சனை எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்னும் 1000 ஏக்கர் வாழை, தென்னை பயிர், செங்கோட்டையனுக்கு எவ்வளவு அப்படின்னு நகைச்சுவையா சொல்ல அரங்கத்துல சிரிப்பலை வெடிச்சது. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து சிஎம் விஜய் சிரிச்சது தனியா ஒரு கவனம் பெற்றுச்சு. இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்
நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடை வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், இப்போ எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்கோட்டையனும் தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆன்சரிங் அப்போ இருந்தது. இப்போ செங்கோட்டையனுக்கு எவ்வளோக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. மாற்றம்னு சொன்னவங்க விவசாயிகளுக்கு கில்லி தான் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அட்டாக் பண்ணாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அப்ப எழுந்த அவை முன்னவர் செங்கோட்டையன் வந்து டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம், இது சரித்திரம் அப்படின்னாரு. அதற்கு பதிலளிச்ச எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து அது போன பட்ஜெட்ல நாங்க சொன்னது, அப்ப நீங்க அவையில இல்ல அப்படின்னு சொல்லி கலகலத்தாரு. ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாயி வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதனால தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். நாங்களும் கடந்த இதே இடத்துல தான் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம், 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய் வரையில விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தாவேக அரசு செய்யல அப்படின்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து விமர்சனம் பண்ணாரு. கடன் வாங்கு அப்படின்னு விவசாயிக்கு தள்ளுபடின்னு உங்களுடைய பேச்சை கேட்டு வட்டியோட வேதனையில இருக்காங்க அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டார். கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டி இல்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின. 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி 1 நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிங்க வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாயிகளை இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. 21,000 கோடிக்கிற அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு பிட்டு போட்டிங்க 2500 ரூபா, அப்புறம் 2வது பிட்டு போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்கிறீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அது கொடுக்கவில்லை. வாழைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திட்டம் பத்தி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசினப்ப முதலமைச்சர் விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்க அவையே சிரிப்பலையால வெடிச்சுது. ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க சார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேச்சால அரங்கம் கலகலப்பாக போக, போன ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு அமைப்போம்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அவருக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து பதில் அளிப்பார் அப்படின்னு பார்த்தப்பதான் சட்னி எழுந்து திமுக முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி பதில் கொடுத்தாரு. 257 சேமிப்பு தலங்களை கட்டி திறந்தோம், நாங்கள் கட்டியதை இப்ப நீங்க திறக்க போறீங்க அப்படின்னு பதில் கொடுத்தார் சக்கரபாணி. போன ஆட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள்.
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில் நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியா பேசின MRK பன்னீர்செல்வம் சாமி அமைச்சர்னு சொல்ல சிஎம் விஜய் குலுங்கி சிரிச்சாரு. ஓகே, உண்மையா பொய்யான்னு தெரியாம டெக்னிக்கா பேசி ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கலகலத்தாரு MRK பன்னீர்செல்வம். இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கற்றுக்கிட்டேன். நீங்கள்லாம் படம் பார்த்து வந்தவங்க, நாங்கள்லாம் பத்திரிகை படித்து பேசி வளர்ந்தவங்க அப்படின்னு அதிமுகவையும் MRK பன்னீர்செல்வம் சேர்க்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சிரிக்க, அரங்கத்தில் மறுபடியும் சிரிப்பலை வெடிச்சுது. ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க. நாங்களாம் கொள்கையுடைய முரசொலி படித்து, திறந்துள்ள செய்தியை படித்து, பொதுக்கூட்டத்தில் பேசி, இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பேசி நாங்கள் வந்தவர்கள். தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அதிரும் அரங்கம் பகுதியில் பார்க்கலாம். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நிதித்துறை செயலாளர் நிதி இல்லை அப்படின்னு சொன்னதால தான் நாங்கள் அறிவிக்கலை அப்படின்னு சொன்னார். எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் பண்ணலாம். நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சிறு விவசாயி குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கட்சி சொல்லுகிறது, நிற்கிற கட்சி எல்லாம் சொல்லுது, நீங்கள் சொல்லவில்லை என்று எங்கள் மீது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா இங்க பணம் இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். ஆக பணமில்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அதை தேர்தல் சொல்ல வேறொன்றுமல்ல. தொடர்ச்சியா பட்ஜெட்ல கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அதிமுக MLA காமராஜ் விமர்சிக்க, திமுக முதல் காலாண்டில் வாங்கினதை விட நாங்கள் வாங்கினது கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிதி அமைச்சர் மரிய வில்சன். அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. விலைவாசி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்ல இல்லை. நிதியமைச்சர் பேசும்போது சொல்கிறார், 2 ஆண்டுகள் எங்களுக்கு நேரம் தேவை, இவையெல்லாம் சரி செய்வதற்கு 2 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறார். அப்புறம் அதே நாளில் நிதித்துறை செயலாளர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள்.
50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது. இதுக்குதான் அலுவலியா தலைமையில கமிட்டியா? அவங்க பண்ணது 0.54, நாங்கள் வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்கள் பாரோவிங் வந்து அதிகமாக சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. இப்படியே அவை வந்து கேள்வியும் பதிலுமா தொடர மணப்பாறை தாவேகா எம்எல்ஏ பேசினப்ப பல்வேறு தொகுதிகளை பட்டியலிட்டாரு. அப்போ வந்து பழைய நினைவுகளுக்கு போன சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வந்து சினிமா பாடலை பாட சிஎம் விஜய் சிரிக்க மறுபடியும் கலகலப்பானது சட்டப்பேரவை. மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்து மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். மணப்பாறை எம்எல்ஏ வந்து தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அடுக்கினாரு. அப்போ வந்து தமிழகத்தில் சிப்காட் எல்லாமே பொட்டல் காடாதான் காட்சி அளிக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. மணப்பாறை சிப்காட்டுக்கு நாங்கள் தான் தண்ணீர் கொண்டு வந்தோம் அப்படின்னு கீர்த்தனா சொல்ல, 90 நாட்களில் நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருந்தா மகிழ்ச்சி, நல்ல அரசு அப்படின்னு குறுக்கிட்டாரு திமுக முன்னாள் அமைச்சர் நேரு. 1700 ஏக்கரில் அவர் தான் சொன்னார் சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சிப்காட்டில் கடந்த கால ஆட்சியில் 5000 பெண்களுக்கு வேலை தருவதற்காக ஜிங்க்வின் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம், அங்கு வருவதற்கான முழு கையெழுத்தும் ஆற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. வேற ஊர் சொன்னீங்க. மணப்பாறை இது வந்து இங்க மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பாத்தீங்கன்னா பொட்டல் காடா தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனா இங்க தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிநீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து கொடுத்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. பேரவையில் கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் பேச காரசாரம் வந்து தொற்றிக்குச்சு. விவசாயிகளுக்கு எத்தனை இலவச மின் இணைப்புகளை கொடுக்க போறீங்க, எத்தனை பேருந்து இயக்க போறீங்க, இதெல்லாம் பட்ஜெட்ல இல்லையே அப்படின்னு கேட்டாரு. பட்ஜெட்ல நதிநீர் இணைப்புக்கு 150 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கீங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்ட அவருக்கும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கும் இடையே வாதம் வந்து தொற்றிக்குச்சு. 150 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு நமது நதிகளை விரைவாக இணைக்கப் போகிறோம் என்று சொல்வது இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் சாத்தியமில்லை. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை நிறைய பேர் வந்து பட்ஜெட்ல டிபிஆருக்கு ஒதுக்கின அமௌண்ட்டை வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்கின அந்த பட்ஜெட்டை வந்து திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டா நினைச்சு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலா ஒரு கண்ணோட்டத்தில் பேசினாங்க. அது நான் திருத்திக்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ராஜேந்திரன் பேசினப்ப பட்ஜெட்ல தமிழ்ல பல சொற்றொடர்களை அமைச்சர் மரிய வில்சன் விட்டுட்டதா சுட்டி காட்டினாரு. அதற்கு பதிலளித்த மரிய வில்சன் வந்து தனக்கு தெரிஞ்சது அன்பு மொழி தான் அப்படின்னும் உங்களுக்காகலாம் மாத்திக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. டென்ஷனான அவரை வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வந்து அமைதிப்படுத்தினார். தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள்
வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. 15,000 crores 65 daysல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரனுடைய பேச்சு தொடர்பாக திமுக தரப்புல மூத்த உறுப்பினர் ஏவா வேலு விளக்கம் கொடுத்தாரு. ராஜேந்திரன் முதல் முறையா பேசியிருக்காரு, நிதியமைச்சர் சீரியஸாக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாது. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் மாநிலம், அந்த மாநிலம் ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி பேசணும். இதன் தொடர்ச்சியா பேசின ஜேசிடி பிரபாகர் அவையில ஆங்கிலத்திலையும் பேசலாம், தமிழ்லையும் பேசலாம் அப்படின்னு பேரவை விதிகளை சொல்லி பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தெலுங்குல கூட பதில் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னவர் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு கூட கேட்டுக்கிட்டார். அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்லுவார்கள், நீங்க தெலுங்குலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலேயே அம்மா பதில் சொல்லுவார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம்.